கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இது பெண்களுக்கான பள்ளிவாசல் ஒரு திறப்பு விழாவிலே நபி புகழ் பாடக்கூடிய ஒரு மஜ்லிஸ். பெண்களை பத்தி ஒரே ஒரு வார்த்தை, உலகத்துல அல்லாஹ் ஒரே ஒரு ஆளுக்கு தான் சலாம் சொல்லி அனுப்பினான். அல்லாஹ் ஒரே ஒரு ஆத்மாவுக்கு ஜிப்ரீல் மூலமாக சலாம் சொல்லி அனுப்பினான். நபிக்கு கூட சொல்லல, லட்சக்கணக்கான நபிமார்களுக்கும் சொல்லல. யாருக்கு சொல்லி அனுப்பினா? அல்லாஹ்வுடைய சலாம் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தான். தாய்மார்களே, எத்தனையோ ஹதீஜா இங்க உட்கார்ந்து இருப்பீங்க. உங்க பெயருக்கு சொந்தக்காரன ஹதீஜா அம்மையாருடைய நிலை, பக்குவம், சேவை, நபிகளாருக்கு கட்டுப்பட்ட வாழ்ந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த அம்மையாரை தவிர உலகத்துல நபி இருக்கும்போதும் சரி, அதுக்கு பிறகும் சரி, அதுக்கு முன்னும் சரி, எந்த பெண்ணுக்கும் யாருக்குமே அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பவில்லை. ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்த, ஒரு பெண்ணுக்கு ஷரியத் தந்த ஒரு உயர்வு, அதற்கும் மேல ஒரு பெண்ணுக்காக வேண்டி அல்லாஹ் வக்காலத்து வாங்கி பரிந்துரைத்தான். ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு பெண் மீது அவதூறு ஏற்பட்டது, ஒரு பிரச்சனை, அவர்கள் இல்லற வாழ்க்கையே இல்லாம போயிருமோங்கிற அளவுக்கு பிரச்சனைக்குரிய ஒரு காரணம். ஒரு பெண் மீது குற்றம் சுமத்தாக்கப்பட்டது. கணவன் மனைக்கு மத்தியில பிரச்சனை, மற்ற மக்களுக்கு மத்தியில பிரச்சனை. அப்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலேயே ஆயத்தை இறக்கினான். அந்த அம்மா பரிசுத்த பத்தினி, அவர் மீது குற்றம் சாட்டுபவர்கள் முறையான சாட்சிகளை கொண்டு நிரூபிக்க முடியுமா? குர்ஆனுடைய ஆயத். ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினா, ஒரு பெண் மீது பழி சுமத்தப்பட்ட போது அந்த பெண் பத்தினி, குற்றமற்றவள் என்று அல்லாஹ்வே வக்காலத்து வாங்கி பரிந்துரைத்து குர்ஆனிலே ஆயத்தை இறக்கினான். உலகத்துல பெண்களுக்கு மாதிரி உயர்வையும் உன்னதத்தையும் கொடுத்தது இஸ்லாத்தை தவிர வேறு இல்லை, இல்லவே இல்லை. அந்த அளவிற்கு ஷரியத்தின் அடிப்படையில் பெண்களுக்கு தனி சிறப்பு, தனி இடம், தனி மரியாதை, தனி கண்ணியம். இத்தனைக்கு மேல ஒண்ணு சொல்றேன், உங்களுக்குன்னு சொத்து இருந்தா அது உங்க இஷ்டம், உங்க இஷ்டப்படி அதை செலவு செய்யலாம், உங்க இஷ்டப்படி தர்மம் செய்யலாம். அதற்குரிய ஜகாத்தையும் நீங்கள் தான் கொடுக்க வேண்டும், புருஷன் கொடுக்க தேவையில்லை. உங்க பணமா உங்க இஷ்டம். உங்களுக்கு சொந்தமான நகையா அதை பராமரிப்பதோ யாருக்கும் எடுத்து கொடுப்பதோ உங்க இஷ்டம். அதனுடைய கணவனுடைய அனுமதியோ தேவையில்லை. அந்த அளவிற்கு பெண்ணுரிமையை இஸ்லாத்தை தவிர எந்த சமயமும் எந்த சமுதாயம் இன்னைக்கு இனிமேலும் தர முடியாது. மூத்த முதிர்ந்தவர்களுக்கு தெரியும், கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்களுக்கு சொத்துரிமை எப்போ வந்துச்சு? இன்னைக்கு 1500 வருஷம் ஆச்சு நபி பிறந்து. அதற்கு மேலே ஒரு 53 ஆண்டுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். 1553 வருஷமாச்சு குர்ஆன் இறங்கி. அன்னைக்கே அல்லாஹ் சட்டத்தில் பிரயோகப்படுத்தினார், அந்த பெண்ணுக்கு கணவனுடைய சொத்திலும் பிறப்புரிமையின் அடிப்படையிலே தந்தையுடைய சொத்திலும் விகிதாச்சாரத்தின் அடிப்படையிலே உரிமை உண்மை என்று பெண்களுக்கு சொத்துரிமை என்று இந்த பெண்ணுடைய தரத்தை உயர்த்தியது இந்த இஸ்லாம் மட்டும்தான். சொத்துரிமை, பேச்சுரிமை அதெல்லாம் இருக்கட்டும், ஷரியத்தின் அடிப்படையிலே அமல் செய்வதில் கூட நீங்கள் ஆண்களை விட மிஞ்ச முடியும். ஆனா உங்களுக்கு எத்தனையோ சலுகைகள். தாய்மார்களே, இன்னைக்கு உங்களுக்காக ஒரு பள்ளிவாசல், அதை அல்லாஹ்விற்காக வக்ஃப் செய்கின்ற ஒரு நிகழ்வு, அதிலே எல்லா மக்களையும் அழைத்து
நபிகள் பாட வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு மஜ்லிஸ். ஆனா மூல காரணம் பெண்கள் பள்ளிவாசல் வக்ஃப் செய்கின்ற நிகழ்வு. அதிலே தனியாக பாதுகாப்பாக ஷரியத்தின் அடிப்படையில பக்குவமாக அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு தொழுகையின் சிறப்பு, ஷரியத்தின் அடிப்படையிலே கணவனுடைய தந்தையுடைய சொத்திலே பங்கு, இத்தனையும் தந்து அல்லாஹ் உங்களுக்கு ஆண்களுக்கு இல்லாத பிரத்யேகமான சில சலுகையையும் தந்திருக்கிறார். எனக்கும் இல்லை, எங்க அத்தாவுக்கும் இல்லை, இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே இல்லை ஒரு சில சலுகை. பெண்களுக்கு மட்டும் பிரதி மாத தொழுகையிலே உங்களுக்கு விடுப்பு. எந்த நபிக்கும் இல்லை, எந்த அவுலியாவுக்கும் இல்லை. இத்தனை உரிமைகளை அல்லாஹ் உங்களுக்கு தந்ததோடு அமலில் கூட ஒரு சில சலுகையையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த அளவிற்கு ஷரியத்தின் அடிப்படையில் பேணப்பட்ட, உயர்வுபடுத்தப்பட்ட, கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு படைப்பு அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட இந்த தாய்க்குளம் மட்டும்தான். அத்தகைய நிலையிலே உங்களுக்கென இந்த பயண பாதையிலும் கூட உங்களது தொழுகை தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக சுத்தி ஒன்றும் அகல்லா இல்லை, ஒரு ஜமாத்தும் இல்லை, எந்த நண்பரையும் வாங்க முடியாது. அந்த வருமானத்தை வச்சு இந்த பள்ளிவாசலை மதரசாவை செயல்படுத்த முடியாது. என்றாலும் கூட இந்த ஆண் சமுதாயத்திற்காக, பெண் சமுதாயத்திற்காக பயணப்பாதையிலே உங்க தொழுகை லேட்டாயிடக்கூடாது, உங்க தொழுகை அலாவாயிடக்கூடாது என்பதற்காக ஜெயினாவுடைய முயற்சி செஞ்சார். அவங்க பிள்ளைங்க பக்கபலமாக இருக்காங்க, யார் யாரோ வாரி கொடுத்தாங்க. அதெல்லாம் அப்புறம் இந்த சமுதாயம் பயண பாதையிலே தொழுகையை கலாவாகிவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் இந்த இடத்திலே ஒரு பள்ளியாசலை திட்டமிட்டான். அல்லாஹ் இந்த இடத்துல பெண்களுக்காக ஒரு தனி பள்ளிவாசலை உருவாக்கி தந்தார். அந்த மன உதிப்பை ஜெயிலாவதி ஆஜார் மனசுல போட்டார். வேற ஒண்ணுமே இல்லை. மீண்டும் அவர்கள் சிந்தித்தார்கள். ஆரம்பத்தில் அவருடைய மூத்த மகன் டாக்டர் இப்ராஹிம் சொன்ன மாதிரி தீன் 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 என்ற தொடர்பிலேயே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்திலே வீட்டிலேயே சில மாணவர்களை வைத்து மக்கள் மதரசா நடத்தி கொண்டிருந்த ஒரு நிர்வாகத்தினுடைய பிரதிபலிப்பு. இந்த பள்ளிவாசலை கட்டிட்டோம், வர்றவங்க போறவங்க தான் தொழுகிறாங்க. ஒரு நாளைக்கு 50 பேர் வருவாங்க, ஒரு நாளைக்கு 5 பேர் வருவாங்க. ஒரு சில நாட்கள் இங்கே பயணிகள் வந்து தொழக்கூடிய நிலையே இருக்காது. அந்த நேரத்தில் இந்த பள்ளிவாசலுக்குரிய அமல் இல்லாமல் இருக்கக்கூடாது என்ற தூர தொலைநோக்கோடு ஒரு 15 மாணவர்களை இங்கே அழைத்து வந்து அவர்களை இங்கே ஒரு மதரசாவுக்காக ஏற்பாடு செய்து அவர்கள் செய்யக்கூடிய ஒரு மதரசாவை உண்டாக்கி தீனை செய்யணும், தீனை அமலில கொண்டு வரணும் சொன்னா அதுக்கு துனியா வேணும். அமல் செய்யறது துனியாவில்தான், நோன்பு செய்யறது துனியாவில்தான், தானம் தர்மம் செய்யறது துனியாவில்தான். இந்த துனியா இல்லை, அந்த அமல்களுக்கு சாத்தியம் இல்லை. அவர்களுக்கு சொல்லுகிறலாமா? மஷர் மைதானத்துல அங்கே இணலே இல்லை, அங்கிட்ட போற என்று தொழுகிறது. ஆனா ஒரு சிலருக்கு இணல் இருக்கு. நிழலே இல்லாத அந்த பரந்த வெளிப்பெரியிலே அல்லாஹ்வுடைய அரிசியுடைய நிழல் ஒரு சிலருக்கு இருக்கும். நாம் பக்திமானாக இருந்தால், ஈமானின் அடிப்படையில் நல்ல மனசை செய்திருந்தால் அந்த இணலில் ஒதுங்கிக் கொள்ளலாமே தவிர அங்கே தொழ தேவையில்லை, தொழ வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால கபூர்ல தொழ முடியாது, மஷர் மைதானத்தில் தொழ முடியாது. துன்யாவிலதான் தொழணும், துன்யாவிலதான் நோன்பு வைக்கணும். அப்போ ஆகிரத்துக்கு வேண்டிய அமல்களை செய்யக்கூடிய இந்த இடத்துல துன்யாவுடைய தொடர்பு இருக்கணும், துன்யாவுடைய ஈடுபாடு தேவை. அத்துன்யா மஸ்ரூத்துல் ஆஹிரா. இந்த தொடர்பு
ஈடுபாடு, இவைகளின் மூலமாக மறு உலக தேவைகளை நான் இங்கே சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். ஆயிட்டாரு, சந்தோஷம். அப்புறம் நாங்க கொண்டு போய் மதரசாவை சேர்ந்துட்டு ஆலிமாயிவார், சந்தோஷம். அவருடைய சேவை பள்ளியாசலுக்கும் இல்ல மதரசாவுக்கும் சந்தோஷம். எத்தனை உலமாக்கள் கற்று தேர்ந்து இமாமத் பொறுப்பில் இருந்து வழி தவறி அல்ல தடம் மாறி விவசாயத்துக்கு போயிட்டாங்க, வியாபாரத்துக்கு போயிட்டாங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. உலமாக்கள் வழி மாறி போகல, தடம் புரண்டு இப்படி போய்கிட்டா இருந்தா நம்ம போய் எல்லையை ரீச் ஆக முடியாது. குழந்தை விட்டி என்ன ஆகிறது, பொருளாதார சோழல் என்ன ஆகிறது. இப்படி உலமாக்களை தடம் மாற செய்வது இந்த ஜமாத்தார்களும் பள்ளிவாசலும் நிர்வாகிகளும் தானே தவிர நாங்களா தடம் மாறி போகல, இடம் மாறி போகல. எங்களை தடம் மாற செய்வது, தடம் புரள செய்வது அந்த பள்ளிவாசல் நிர்வாகம், அந்த ஜமாத்தினுடைய கட்டமைப்பு. அப்படி இவங்களும் தரமாறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இங்க எத்தனை மாணவர்கள் படிக்கிறார்களோ அருகிலுள்ள அரசு பள்ளியிலே அவர்கள் பள்ளி கல்வியையும் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஏக காலத்திலே பள்ளி கல்வியையும் ஷரியத்தினுடைய தீவிர கல்வியையும் இங்கே தருவதன் மூலமாக அல்லாஹ் கபூல் செய்யணும். 24 மணி நேரமும் இந்த பள்ளி ஆபாத்தாக இருக்கும். ஒரு மஹல்லா பள்ளின்னா வாங்க சொல்லுவார், இமாமத்து நடக்கும். ஓபனா சொன்னா ஒரு மையத்து வரும், ஒரு ஜனாசா தொழு வைப்பாங்க, ஒரு கபரிஸ்தான் இருக்கும். இங்கே மதுரையிலிருந்து திண்டுக்கல் போறவங்க, திண்டுக்கல்ல இருந்து மதுரை வழியா போறவங்க பயண பாதையில தொழுவதற்காக நிர்மாணிக்கப்பட்ட இந்த மஸ்ஜித் 24 மணி நேரங்களும் அது ஹயாத்தா இருக்க வேண்டும் என்ற பரந்த தூர சிந்தனையோடு மாணாக்கர் அடங்கிய இந்த மதரசாவையும் ஆஜியார் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். ஏற்படுத்திட்டாங்க. அவருடைய அறக்கட்டளை மூலமாக எதிர்கால எண்ணத்தை, திட்டத்தை அவர்கள் வாரிசுகளும் இங்கே சொல்லி காட்டினார்கள். அதற்கு வழிகாட்ட வேண்டியது அவங்க பார்த்துக்கிடுவாங்க. வழி நடக்க பக்கபலமாக இருக்கணும் நமது பொறுமை, நமது கடமை. அந்த நிலையிலே நல்ல ஒரு நியத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த மஸ்ஜிதை அல்லாஹ் கியாமத் வரைக்கும் கபூல் செய்வானாக. நிறைவாக ஒரு வார்த்தை, அகிலத்தின் அருட்கொடை அப்படின்னு எனக்கு ஒரு தலைப்பு. ரசூலுல்லாஹ் உலகத்துக்கு வந்தது அருட்கொடை தான். எத்தனையோ நபிமார்கள் வந்தாங்க. அந்த எட்ஜோட சரி, அவங்க ஒரு நபி இருப்பார் அந்த நாட்டுக்கு மட்டும், இன்னொரு நபி இருப்பார் இந்த ஊருக்கு மட்டும். அந்த மாதிரி எல்லாமே இதற்கு முன்பான நபிமார்கள் ரசூலுல்லாஹ் வந்தவண்ண அவர்கள் செல்லாம போயிட்டாங்க. அப்படின்னா என்ன? அவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுடைய வேதத்தை பின்பற்றக்கூடாது. அது முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் வழங்கிய இன்ஜீல், ஜபூர், தாவூத் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை ஃபாலோ பண்ண போடக்கூடாது. அது செயல் இழந்து விட்டது. ஆனால் நிறைவாக அனுப்பப்பட்ட வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனிமே ஒரு நபி கிடையாது. அவர்களுக்கு வழங்கப்பட்ட குர்ஆன் ஷரீஃப், ஃபுர்கான் இனிமே ஒரு வேதம் வராது. இது இறுதியானது, நிலையானது, நிரந்தரமானது. இது செயல் இழக்காது. அத்தகைய ஒரு நபியின் உம்மத்துக்கெல்லாம் அத்தகைய நபி தந்த குர்ஆனை வேதமாக ஏற்றுக்கொண்டவர்கள் நாம். அதனாலதான் அந்த நபிக்கு மட்டும் அகிலத்தின் அருட்கொடை. இதுல ஒன்னொன்னு ஆரம்பத்துல ஓதன சின்ன ஆயத், அல்லாஹ்வையும் மலக்குமார்களையும் உங்களையும் என்னையும் சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு அமல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஒரு செயல் செய்யறான், அதை நான் செய்யறேன், நீங்க செய்றீங்க. அல்லாஹ் ஒரு செயல் செய்யறான், அதை மலக்குகளும் செய்கிறார்கள். அல்லாஹ் தனி, சர்வசக்தன், காலிக். அவன் தான் படைக்கக்கூடியவன், அவன் தான் அழிக்கக்கூடியவன், பராமரிக்கக்கூடியவன், சர்வசக்தன்.
மலக்குகள் இருக்காங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்யக்கூடிய ஏவலர்கள். நம்மை விட படைப்பின் மூலப்பொருள் ஒளி, ஒளிவால் படைக்கப்பட்டவர்கள், எல்லா நிலையிலும் நம்மை விட உயர்ந்தவர்கள். அது ஒரு நிலை. மூன்றாவது நிலை மண்ணால் படைக்கப்பட்ட நீங்களும் நானும், இது ஒரு நிலை. நம்ம தொழுகணும், மலக்கள் தொழுதுகிட்டே இருப்பாங்க. நம்ம நோன்பு வைக்கணும், மலக்கள் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பார்கள். ரசியங்களுக்கு இல்லை. நமக்கு குடும்பம், இல்லறம், குழந்தைகள் பராமரிப்பு எதுவுமே மலக்குகளுக்கு கிடையாது. இப்படி படைப்பின் அடிப்படையில் மூலப்பொருள் ஒளி, மலக்குகள். இந்த மண்ணால் படைக்கப்பட்ட நம்மையும் ஒளிவால் படைக்கப்பட்ட மலக்குகளையும் படைத்த அல்லாஹ் சர்வ சக்தன். அந்த மூணு நிலைகளையும் அல்லாஹ்வை, மலக்குகளை, இந்த அல்லாஹ்வுடைய அடியார்களான நம்மை, மூன்று நிலையில் உள்ளவர்களையும் இணைக்கக்கூடிய, இரண்டர கலக்கக்கூடிய ஒரு நிலை முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஸலவாத் சொல்றான், மலக்குகளை ஸலவாத் சொல்றான். எனவே நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வால் நாம் கட்டளையிடப்பட்டிருக்கின்றோம். இந்த உயர்வை, இந்த உன்னதத்தை அல்லாஹ் நமக்கு தந்ததற்கு காரணம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நிலையிலே அல்லாஹ் அகிலத்தின் அருட்கொடை. அருட்கொடைனா என்ன? கொடைனாக்க தர்மம் தான். அருட்கொடைனாலும் கூட குறைய கொடுக்கிறதான். ஷரியத்தின் அடிப்படையில பரக்கத்திற்கு ரஹமத்திற்கு இல்லையா? பரக்கத்துனா என்ன, ரஹமத்தன் என்ன? எல்லாம் ஒண்ணுதான். ஜரத் பரக்கத்துல்லாவா இருந்தா அல்லாஹ் பரக்கத்து வைத்து, ரஹமத்துல்லான்னா என்ன? அல்லாஹ்வோட ரஹமத் ரைட். இதுல நம்ம எப்பயுமே பரக்கத்தை பிரியப்படணுமா, ரஹமத்தை பிரியப்படணுமா? நமக்கு ரெண்டு வந்தாலே பத்தாது. பரக்கத்து வந்தாலும் ஃபுல்ஃபில் ஆகாது, ரஹமத்து வந்தாலும் தேவை நிறைவேறாது. ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கணும், அதிலிருந்து விளையணும், விருத்தியாகணும். அதுதான் பரக்கத். அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இன்ன ஃபி திஜாரத்தில பரக்கத். வியாபாரம் பண்ணுங்க, அதுல பரக்கத் இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப என்ன? வியாபாரத்துக்கு ஒரு முதலீடு வேண்டும். ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கணும். ₹1 வாங்கின பொருளை 1.5 ரூபாய்க்கு விற்கிறது ஏற்புடையது, சரியானது, சாத்தியமானது. அதுல பரக்கத் இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த ஒரு ஹதீஸை வச்சிருந்தா படிக்கிறது, அரசாங்க உத்தியோகம், அப்படி இப்படிங்கிறது இந்த சமுதாயம் குறைச்சிட்டு, ரசூலுல்லாஹ் வியாபாரம் செய்ய பரக்கத் இருக்குன்னு சொன்னாங்களே தவிர கல்வி கற்க வேணாம், அரசாங்க உத்தியோகத்துக்கு போக வேணாம், கல்வி ஞானத்துல நீங்க மிளிர வேணாம் அப்படின்னா சொன்னாங்க. ஏதோ நம்ம சமுதாயத்துல ஒரு 10% உலக கல்வியை கற்று அரசு ஊழியர்களாக, சட்டம் இயற்றக்கூடிய சட்ட தரணிகளாக, சட்டத்தை கற்று அதை வாதாடி உரிமையை பெற்றுக் கொள்ளக்கூடிய இப்படிலாம் ரொம்ப குறைஞ்சவர்கள் இருக்காங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இன்ன ஃபி திஜாரத்தில பரக்கா. அப்ப பரக்கத்துனா ஏதாச்சும் ஒண்ணு இருக்கணும், அதுல இருந்து விருத்தி விளையணும். ஒண்ணு இருக்க ரஹ்மத். நீ முயற்சியும் வேணாம், வியாபாரமும் வேணாம், உழைக்கவும் வேணாம். நீ ஈமானி அடிப்படையிலே ஒரு வாழ்க்கை சொல் அமைந்து விட்டால் உனக்கு கூரையை பொத்துக்கிட்டு கொட்டும். அதுதான் ரஹ்மத், அதுதான் அல்லாஹ்வுடைய பேரருள். பரக்கத்துக்கு ஏதாச்சும் இருக்கும், அதுல இருந்து வேயணும். ரஹ்மத்துக்கு கூரையை பொத்துக்கிட்டு எல்லாம் கொட்டுவான். நீங்க என்னமோ ராத்திரிக்கு நினைச்சுட்டு படுத்திருப்பீங்க, காலையில இருந்து வேலை முடியணும், பொருளாதார சிரமம், பையனும் பக்கபலமா இல்ல, அண்டை வீட்டார் அடுத்த வீட்டார் உறவுகளுடைய உபகாரமும் கிடைக்காது. யாரெல்லாம்
உனது கதி அப்படின்னு நீ துவா செஞ்சு படிச்சுட்டீங்கன்னா எவனோ வருவான் உங்களுக்கு உதவி செய்வதற்கு, அல்லாஹ் அவரை அனுப்பி வைப்பான். அந்த அளவிற்கு நமது ஈமானுடைய பலம், ஈமானின் அடிப்படையிலான அமல் அது மட்டும் இருந்தா போதும். இந்த ரஹ்மத் நம்ம கூரைய பிச்சுக்குட்டு கொட்டும். அந்த நிலைகளிலே தான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகில உலகத்திற்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி புகழ் பாடிக்கொண்டே இருக்கலாம், சொல்லிக்கொண்டே இருக்கலாம், அது நிறைவடையாது. நீங்களும் தொடர்ந்து அமர்ந்து செவிமடுக்க முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய பேரருளால், அல்லாஹ்வுடைய அருளை நாடி, அதை மட்டும்தான், வேற எந்த உலகாதாயம் இல்லவே இல்லை. அல்லாஹ்வுடைய திருப்பத்திற்காக, அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொள்வதற்காக அவர் சொந்தமா இந்த இடம் வாங்கினார். பொருளாதார ரீதியிலே ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு வந்த கிராஜுவிட்டி பணத்துல இந்த இடத்தை வாங்குறப்போ சிலருடைய உதவியோடு இதை வாங்கி, ஏற்கனவே அவருடைய கனவு திட்டம் எனக்காக உதவி செய்யணும் உதவி செய்யணும் உதவி செய்யணும் அப்படிங்கிற நிலையில இந்த இடத்தை வாங்கி ஒரு பள்ளிவாசலை கட்டி, பள்ளிவாசல் போக்குவரத்து நேரத்தை மட்டும்தான் மக்கள் இபாதத் செய்யறாங்க. எனவே ஒரு மதரசாவை உண்டாக்க வேண்டும் என்று இந்த மதரசாவை உண்டாக்கி, பயணப்பட்டு வருகிற நேரத்தில் பெண்கள் ஒதுங்குவதற்கு இடமில்லாம தெருவில் நிற்கிறாங்களேங்கிற நிலையை அவதானித்து பெண்களுக்காகவும் ஒரு பள்ளியை ஏற்படுத்தி, இத்துணை பராமரிப்பு நிர்வாக செலவினங்களுக்காக முழு பக்கபலமாக இருக்கக்கூடிய அவர்கள் வாரிசுகள், அவர்களுக்கு அல்லாஹ் தொழிலில் பரக்கத்தையும் உடல் நலத்திலே நிரப்பத்தையும் கொடுக்கட்டும் என்று நான் தனியாக துஆ செய்கிறேன். அவருடைய பிள்ளைங்க டாக்டர் முகமது இப்ராஹிம், அவருடைய மகனார் டாக்டர் பத்ருத்தீன், இருவருக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பையும் தந்து அவர்களுடைய திட்டப்படி ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஹாஸ்பிட்டல், சொல்ல வேணாம்னு நினைச்சேன். நான் காலையில என் பையனை ஒருத்தன் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டு வந்தேன். துஆ செய்யுங்க அவருடைய முழு சுகத்துக்காண்டி. 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணி கண்ணுங்க, அப்புறம் பார்த்துக்கிறோம்ட்டாங்க. கொடுத்தாச்சு. 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுங்க, ராத்திரி 8 மணிக்கு சொல்றோம்னு சொல்லியிருந்தாங்க. வைத்தியம் நடந்துகிட்டு இருக்கு. யாரோ எவரோ நமக்கு தெரியாத ஒரு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மூமினுக்கு முகமறியாத இன்னொரு மூமின் துஆ செய்யறப்போ யாரோ எவரோ அல்லாஹ் தங்களடை என்று அதை கபூல் செய்கிறான். அந்த நிலையில அந்த மருத்துவ துறையில ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஆஜியார் அவர்களுடைய வாரிசுகள் அவருடைய தொலைநோக்கு எண்ணத்தோடு ஃப்ரீ சர்வீஸ் ஒரு ஹாஸ்பிட்டல், அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா இருந்தா சுமக்க முடியாது. தனவந்தர்களுக்கு உரிய கட்டணத்தை வாங்கி அதில் வரக்கூடிய உடல் லாபத்தின் மூலமாக ஏழை எளியவர்களுக்கு இலவச வைத்திய சிகிச்சை, அப்படியெல்லாம் அவருடைய திட்டம், சேவை, நியத்து நிறைய இருக்கு. ஆஜியாருடைய திட்டத்தை போல அவருடைய வாரிசுகளும் அந்த பாதையிலே பக்குவப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய திட்டங்களையும் எல்லாம் கபூல் செய்து இந்த சமுதாயம் பலன் பெறட்டும் என்று கேட்டுக்கொண்டு, எல்லா நிலையிலும் இந்த அல்லாஹ்விற்காண்டி வக்ஃப் செய்யப்பட்ட, ஆரம்பத்தில் அஜய் சொன்னார், என் கடை நான் விற்கலாம், என் வீடு நான் விற்கலாம், இடிக்கலாம். ஒன்ஸ் பள்ளிவாசல் வக்ஃப் செய்யப்பட்டு விட்டால் கியாமத் வரைக்கும் அது பள்ளிவாசல் தான். அதை மாற்றக்கூடாது, வேறு காரியத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. எல்லா நிலையிலும் அது பள்ளிவாசலாகத்தான் இருக்க வேண்டும். அந்த ஒரு நிலையில் அல்லாஹ் இந்த பள்ளிவாசல்களை கபூல் செய்வானாக. இந்த பள்ளிவாசலுக்காக உழைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இங்கே ஹாஃபில் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணாக்கர்களுக்கு கல்வி ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் தந்து எதிர்காலத்தில் தீனுக்காக சேவை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய கல்வி பயணம் தொடர அல்லாஹ் அருள் புரிவானாக என்று துஆ செய்து, இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு, இது 28ஆம் தேதி நடக்க வேண்டிய நிகழ்ச்சி,
வர்ற 28ஆம் தேதி நடக்கணும். நான் கேட்டவொடனே சரி சொல்லிட்டேன். அப்புறம் போய் 28ஆம் தேதி எங்க நான் ஒரு கல்யாணத்துல பொதுவா ஓதணும், உறவுக்காரவங்க. அப்புறம் சொன்னேன், ஆஜ் சாப் அதை கொஞ்சம் மாத்திக்கிடலாமா அப்படின்னு. மாத்திக்கலாம்னு சொன்ன உடனே ஷேக் தரிக்க சொல்லிட்டாங்க. ஆமா நேசத்து பையனுக்கு கல்யாணம் இருக்கு, அவரு உறவுக்காரங்க அங்க போறாங்களோன்னு இவர்கிட்ட இவர் எங்க சொல்லிட்டாரு. அஜர்த்து எங்க போறாரு எவ்வளவு போறாருன்னு மாத்திக்கிட்டலாம் சொல்ல முடியாது. பொய் சொன்னாத்தான் மாத்தி சொல்லலாம். அந்த மாதிரி 28ஆம் தேதி நிகழ வேண்டிய இந்த நிகழ்ச்சியை ஒரு சில சந்தர்ப்பத்தின் காரணமாக இன்னைக்கே வச்சு உங்களை எல்லாம் இங்கே சங்கமிக்க செய்து உங்களை எல்லாம் சந்தித்து ஷரியத்தின் அடிப்படையில் ஒரு சில வார்த்தைகளை ஞாபகப்படுத்திக் கொள்ள ஒரு சந்தர்ப்பத்தை வந்த அல்லாவிற்கு நன்றியையும் இந்த நிர்வாகத்திற்கு நன்றியையும் சலாத்தையும் கூறி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஷேகுல் ஜாமியா யூசுப் அரபிக்கல்லுடைய முதல்வர். 2 நிமிஷம். அபுதாபி ராயல் நிறுவனத்தோட தலைவர் அல்ஹம்துலில்லாஹ் வாங்க சொல்லிடுவாங்க. நீங்க சொன்னா நான் கேட்டுருவேன், நான் சொன்னா இங்க ஒருத்தனும் கேட்க மாட்டேன். வாங்க சொல்லிடுவோம். வாங்க சொல்லுங்க சுல்தான் பாய்.